போயிடலாம். நருட்டோ சம்மனிங் ஜுட்ஸு போட்டு சீஃப்டோட வர வச்சிட்டான். அப்புறம் முழிக்கான், என்ன அனிமல் இதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இது தவளையான்னு பார்க்கான். அப்புறம் வலிக்கிட்டு போகிறான். அப்புறம் மேலே ஏறி வரான். வால் இல்லைங்க, இது நிஜ தவளை தான் வர வச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். ஜிராயா நினைக்காரு நைன்டைல் சக்கரம் நல்லா வேலை பார்க்குன்ட்டு. ஆனால் இந்த சீஃப்டோட வேற கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காரு. அப்புறம் நருட்டோ தலையில் தட்டுறான், நான் மாஸ்க் காட்டினன்ட்டு. டே யார் தலையிலடா கை வைக்கன்னு சொல்லிட்டு சீஃப்டோடு காம புண்டா சொல்லுது. பிடிச்சி நிற்கான். சிகரெட் குச்சி அளவு கூட அவன் இல்லை. காம புண்டா சொல்லுது, ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லுது. ஜிராயாவை எங்கன்னு காம புண்டா கேட்குது. ஜிராயா ஒளிறான். என்னால் கூட காம புண்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ஜிராயா வெளியே வாடான்னு கத்துது. ஜிராயா நம்ம போய் ஒளிஞ்சுக்குவோம், இல்லைனா இவன் நம்மளே அடிச்சு போடுவான்னு தெரியும் ஓடுறான். அப்புறம் சீஃப்டோட நருட்டோட ஜிராயாவை எங்கன்னு கேட்கு. அப்படின்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறான் நருட்டோ. டோட் சேஜ் உனக்கே தெரியாதான்னு கேட்கு. உன்னாலலாம் என்ன கட்டுப்படுத்த முடியாது, ஒழுங்கு மரியாதை ஜிராயாவை எங்கன்னு சொல்லுன்னு கேட்கு. சரி நான் சொல்கிறேன், அவர் அந்த மலை மேலே தான் இருக்காருன்னு சொல்கிறான். நருட்டோ தவளை பார்த்து சார்னு கூப்பிடுறான். ஜிராயா கூட என்ன பேச போறீங்க நருட்டோ கேட்கான். நான் அவன்கிட்ட தான் போய் கேட்கணும், அவன் எதுக்கு நீங்க வர வச்சிருக்கான்ட்டு. நருட்டோ சொல்றான், அவர் உங்களுக்கு சம்மனிங் ஜுட்ஸ் போட்டு வர வைக்கல, நான் தான் வர வச்சேன்ட்டு. முதல்ல முறைக்கி, அப்புறம் அது சிரிக்கி. நீ ஒரு குழந்தை, நீ என்ன சம்மனிங் போட்டு வர வச்சியான்ட்டு. நான் தான் பண்ணிட்டு சொல்றான். அப்புறமா சிரிச்சிட்டே இருக்கு. நருட்டோ டென்ஷன் ஆகுறான். நான் தான் உன்னை வர வச்சேன், நான் தான் உன்னோட மாஸ்டர்னு கத்துறான். நீ எனக்கு மாஸ்டர்னு சொல்லிட்டு அவனை தூக்கி மேலே போடுது. அதுக்கப்புறம் மேலே குதிச்சுட்டு வெளியே வருது. சரியான காத்து வர நருட்டோ கீழே போய் விடுறான். நருட்டோ நேரா பார்க்கான், சூப்பரா இருக்குன்னு சொல்றான். அப்புறம் சீஃப்டோட சொல்லுது, என்னோட முதுகுல கூட உன்னால நிக்க முடியல, உன்னால எனக்கு மாஸ்டரா இருக்க முடியாதுன்னு சொல்லுது. நீ போயிட்டு வா, நான் ஃப்ரீயா இங்க சுத்த போறேன்னு சொல்லுது. ஜிராயாட்டால எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்கு. நீ வீட்டுக்கு போ, நீ எனக்கு மாஸ்டருக்கு தகுதி கிடையாதுன்னு கிளம்பிட்டாங்க இருந்து. அப்புறம் நருட்டோ ஓடி வரான். முதுகு மேல ஏறி மூஞ்சி முன்னாடி வந்து நிக்கான். என்னடா வேணும்னு கேக்கு. நருட்டோ சொல்றான், இன்னைக்கு நாள் முழுக்க உன் முதுகுல நான் இருக்கேன், நான் அப்படி கீழே விழுந்துட்டோம்னா நான் உன்னை விட்டு போயிடுன்னு சொல்லுது. நான் தான் உன்னோட மாஸ்டர்னு சொல்றான். அடுத்து விழுன்னு ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவன் டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். நான் தான் ஃபியூச்சர் கொக்காகேன்னு சொல்றான் நருட்டோ. நீ யாரா வேணாலும் இருடான்னு சொல்லுது அது. அப்புறம் ஜிராயா நருட்டோ பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பொண்ணுங்களையும் பார்க்க ஆரம்பிச்சாரு. அது குதிச்சு ஓட, ஆனா அவன் விடவே மாட்டான். அப்புறம் சிக்கமருவை காட்டுறாங்க. அவன் சாப்பிட வந்துட்டாங்க அந்த டீம். கான்கரா அவங்களை கிண்டல் அடிக்கான். இவங்க சாப்பிடுறத தான் வேலையா வச்சிருக்காங்க. டெமாரி கேட்கா, காராவை எதுக்கு விட்டு வந்துட்டு. அவன் அங்கதான் இருக்க போறான்னு சொல்றான். அவன் உன் கூட சண்டை போட போறது சிக்கமரு, எதுவும் பிளான் இருக்கான்னு கேட்கான். என் லெவலுக்குலாம் வரவே மாட்டான்னு டெமாரி சொல்றான். அவன் சொல்றான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ சுண்ணி ஆக வேண்டியதுன்னு சொல்றான். பழச நினைக்காங்க. சென்சே பேர் பாக்கி. அவர் சொல்றாரு, வர சுண்ணி எக்ஸாம்ல நீங்க 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. நம்ம இதை சாக்கா வச்சு லீஃப் வில்லேஜ் அழிப்போன்னு சொல்றாரு. எதுக்கு டெமாரி கேட்கா. கென்னி நான் உங்களுக்கு அது தெரியாதுன்னு சொல்றாரு. நம்மளோட லார்டு ஒரு கிரிக்கன், நம்மளோட கூட்டத்துல இருந்து ஆள குறைச்சான், அதனால நம்ம மிலிட்டரி வந்து பவரே இல்லாம இருக்கு, அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாரு. காரா மாதிரி சினோபி வச்சு நம்ம சாண்ட் வில்லேஜ் வளர்க்கணும்னு சொல்றாரு. விண்டு செக்யூரிட்டி வர ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா லார்டு நம்மள கவுக்க பார்க்கன்னு சொல்றாரு. அதனால சவுண்ட் வில்லேஜ் கூட சேர்ந்து லீஃப் வில்லேஜ் அழிக்க போறோம்னு சொல்றாரு. இன்னும் நாள் போக போக மிலிட்டரி ஸ்ட்ரென்த் நம்ம எடுத்துட்டே வரும்னு சொல்றாரு. அதுக்கு லீஃப் வில்லேஜ் நம்ம அழிக்கணும்னு சொல்றான். இதான் நம்ம வாய்ப்புன்னு சொல்றான். காராவை நம்பி தான் எல்லாரும் இருக்கும்னு சென்சே சொல்றான். வார் நடக்க போகுதுன்னு சொல்றான். டெமாரி கேட்கா, நிறைய மக்கள் சாக போறாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. சென்சே சொல்றான், இது காசிகாயோட நம்பிக்கைன்னு சொல்றான். இது ஒரு ஏ ரேங்க் மிஷன், இதை நம்ம கண்டிப்பா முடிச்சே தீரணும்னு சொல்றான். அப்புறம் நருட்டோ காட்டுறாங்க. நருட்டோ போட்டு பாடுபடுத்துது. தண்ணிக்குள்ள போயிட்டு வருது. ஆனா விட மாட்டான். அப்புறம் ஜிராயா நினைக்காரு, நருட்டோ கலக்கறான்ட்டு. கம்ம புண்டாவை சம்மனிங் பண்ண பிறகு எனக்கு சக்கரா இருக்கான்ட்டு. அப்புறம் பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்காரு. சாண்ட் வில்லேஜ் காட்டுறாங்க. அப்புறம் சாண்ட் வில்லேஜ் காட்டுறாங்க. சென்சே பாக்கி காசிகிட்ட வந்து பிளான் கொடுக்க வந்திருக்கான். சவுண்ட் வில்லேஜ் கூட டிஸ்கஷன் கரெக்டா போச்சான்னு கேட்காரு. நல்லா போச்சுன்னு பாக்கி சொல்றான். நம்ம ஆர்மியே கேட்கான். அவங்கள்ட்ட அன்பு பிளாக் ஆப்ஸ் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. நம்ம காரா நல்லா பண்ணுவோம் காசிகாக்கே சொல்றாரு. உன் கையில தான் விடுன்னு சொல்றாரு. அப்புறம் அங்க இருந்து கிளம்புறான். நருட்டோ சீஃப்டோட பிடிச்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு சொல்றான். நான் எப்ப சொன்னேன் இதெல்லாம் பண்ணா நீ மாஸ்டரா ஏத்துக்குவேன்ட்டு அப்படின்னு சொல்றது கம்ம புண்டா. நான் என்ன நடந்தாலும் விட மாட்டேன்னு சொல்றான். ஜிராயா நினைக்காரு, நருட்டோ சக்கரா லிமிட் வர முடிய போகுதுன்ட்டு. அவன் எப்பனாலும் விடலான்ட்டு. அடுத்து சீஃப்டோட நினைக்கி, நான் என்ன செஞ்சாலும் விட மாட்டானே, உன்னோட பேர் என்னன்னு கேக்கு. நருட்டோ உசுமாக்கின்னு சொல்றான். நீ சாக போறன்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு வருது. ஜிராயா பாக்காரு, பார்த்தா பொண்ணுங்க இருந்திருக்கு தண்ணியில போய் விழுந்து தவளை. நருட்டோ வில போறான். சடனா ஷேடக்லான் சுட்டு போறான். பார்த்தா 10 நருட்டோ வரான். ஜிராயா நினைக்காரு, சக்கராவே இல்ல, அப்பவும் ஷேடக்லான் போட்டு நிறைய பேர் வரவச்சான்ட்டு. நருட்டோ ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பிடிச்சி மேல இழுத்துட்டு வரான். நருட்டோ மேலேயே வந்துட்டான். நான் ஜெயிச்சிட்டேன்னு கத்துறான். நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மயங்கறான். அப்படியே ஜிராயா நினைக்காரு, இந்த ஹைட்ல இருந்து விழுந்தாம செத்துவான்ட்டு. சடனா சீஃப்டோட நாக்கால பிடிச்சி தூக்குது. அவனை தூக்கி அது மேல தூக்கி வைக்கி. ஜிராயா செஞ்சு ஸ்கிரால தூக்கி அதுக்கு முன்னாடி போடுறாரு. அது தானா துறக்கு. சீஃப்டோட நினைக்கி, இது ஜிராயா பிளான் தான்ட்டு. இந்த பையன் அவனாவே என்னை வர வச்சுக்கான்னு யோசிக்கி. ஃபோர்த் கோக்காக்கு அடுத்து இவன் தான் என்னை ஜெயிச்சிருக்கான்னு நினைக்கி. இவன்ட்ட பவர் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, ஆனா என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் நினைக்கி. அப்புறம் அவன் வில்லேஜ்ல விட்டு போகுது. அதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. See you bye.